வணக்கம் நண்பர்களே. நீண்ட 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 இடைவெளி வந்துடுது. ஒரு சின்ன தான், வேறு ஒன்றும் இல்லை. மொபைலில் கொஞ்சம் ஸ்டோரேஜ் எல்லாம் ஜாஸ்தியானதுனால வீடியோ பண்ண முடியல, டக்குன்னு நின்று போயிடுது. இது எதுக்கு சொன்னால், நம்ம மக்களை எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம அரசாங்கத்துக்கு தெரியலை. அதுதான் நான் சொல்ல வர்றது இந்த விஷயத்தில். இப்போ பாருங்கள், ரோடு எவ்வளோ அகலம் இருக்குது பாருங்கள். இதில் நம்ம டூ வீலர்காரங்க எப்படி போகிறாங்க பாருங்கள். அது இதை அவங்க ஒழுங்குபடுத்தினாலே உங்களுக்கு ஓரளவு டிராஃபிக் கண்ட்ரோல் ஆகும்னு நான் நினைக்கிறேன். கண்ணா பின்னான்னு போகிற டூ வீலர்ஸ் இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு ரோடு போட்டு முதல்ல ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி இப்போ அனுப்புங்க, அந்த மாதிரி பண்ணிங்களா உங்களுக்கு ஒழுங்குபடுத்தினாலே சொல்லணும். இந்த ரோடு கிடக்கு பாருங்கள். இவ்வளோ தூரம் பண்ணி நான் ஒரு இதில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். முதல்ல அவ்வளோ தூரம் சொன்னி இப்போ இதுவே ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகுதுன்னா அந்த ரோடு அப்புறம் தான் எப்படி கொடுக்குறேன். ஒரு அகலப்படுத்தணும்னு சொன்னால் அந்த அகலப்படுத்தணும், அதை என்ன வேலை பார்க்கணும். அந்த பாருங்கள், இவ்வளோ பண்ணி வச்சாங்கன்னா எப்படி நமக்கு டிராஃபிக் ஆகாமல் இருக்கும். டிராஃபிக் ஆகுதுன்னு சொன்னால் எந்த ஏரியாவில் டிராஃபிக் ஆகுதோ அந்த ஏரியாவை கிளியர் பண்ணி டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சு விட்டு பண்ணாங்கன்னு சொன்னால் இந்த டிராஃபிக்கை ஓரளவு கம்மி பண்ண முடியும். ஏன்னா நாட்கள் ஆக ஆக உங்களுக்கு வாகனங்கள் பெருகிட்டு தான் வருது. தவிர மக்கள் தொகை பெருகுதோ இல்லையா, வாகன தொகை பெருகிட்டு வருது. அதனால் இந்த ரோடு அகலப்படுத்தும் போது டக்குன்னு அதை செஞ்சு அரசாங்கம் தானே, நீங்கள் கையிலேருந்து ஒன்றும் எடுத்து போட போகல, அரசாங்க காசு தான் எடுத்து போட போகிறீங்க, மக்களோட வரி பணத்தை எடுத்து போட போகிறீங்க, வரி வாங்குறீங்க, அதெல்லாம் பண்ணுறீங்க. அதெல்லாம் பண்ணி எடுத்து போகிறதுக்கு உங்களுக்கு என்ன கிடக்குது, அது செய்யுங்க. டக்குன்னு செஞ்சுக்கலாம் தான் உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும். அரசாங்கத்தில் இருக்கவங்க நல்ல பெரிய ஆட்சியாளருக்கு நல்ல பேர் கிடைக்கும். ரெண்டாவது எல்லாம் முடியுது அப்படின்னு சொல்லி எல்லாம் தான் மக்களும் ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. எல்லோரும் இப்போ வீடியோ போடும்போதெல்லாம் என்ன பண்ணீங்கன்னு சொன்னால், நான் ராஜராஜன் ஆட்சி காலத்தில் அப்படி பண்ணாங்க, இவங்க ஆட்சி காலத்தில் அப்படி பண்ணாங்கன்னு சொல்லி முன்னோர்கள் பண்ணதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி இன்னும் பண்ணலை. அதனால் முதல்ல மக்கள் நல்லா பண்ண வரும்போது டக்குன்னு அதை முடிச்சு விடுங்க. அப்போ தான் மக்கள்கிட்டையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், உங்களுக்கும் ஒரு மன திருப்தி கிடைக்கும். சம்பாதிக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தால் கூட எல்லாம் எப்படியோ ஒரு வகையில் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம இதை மக்கள் பணி செய்யும்போது அந்த கட்டக்கட்டுன்னு மக்களுக்கு நான் ஒரு இதை செஞ்சு விட்டோம்னு சொன்னால், அங்கே பாருங்கள் பாருங்கள் எப்படிலாம் போகிறாங்க, கண்ணா பண்ணான்னு போகிறாங்க. இதோ நம்ம சிங்கப்பூர் ஆக போகிறேன், மலேசியா ஆக போகிறேன், லண்டன் ஆக போகிறேன்னு சொல்கிறத காட்டிலையும், அதை சொல்கிறத வாய் வார்த்தை சொல்கிறத காட்டிலையும் இது மாதிரி முதல்ல செய்ய ஆரம்பிங்க. மக்களை ஒழுங்குபடுத்துங்க. இந்த பாருங்கள், கண்ணா பண்ணான்னு போகிறாங்க டூ வீலர்லாம். நம்ம வண்டி போட்டுறதுக்கே நமக்கு ஒரு இதாக இருக்குது. இந்த பாருங்கள், இந்த ரோட்டில் இந்த மாதிரி போனால் பின்னால் வர்ற காருக்காரங்களோ இல்லை லாரிக்காரங்க பஸ்ஸுக்காரங்க எப்படி போவாங்க, அவங்களுக்கான வழி. அதாவது இன்றைக்கி முதல்ல ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு பேரை காட்ட போடுங்க, இல்லைன்னா ஒரு கயிறு மாதிரி கட்டுங்க. இந்த கயிறுக்குள்ளே தான் நீங்கள் வரணும். டூ வீலரும் சரி, ஆட்டோவும் சரி. இந்த டூ வீலரையும் ஆட்டோயும் ஒழுங்குபடுத்திட்டாலே உங்களுக்கு ஓரளவு கிளியர் ஆகிரும், ரோடு கிளியர் ஆகும். காருக்காரங்க அவங்களும் ஒழுங்குபடுத்திடுவாங்க, ஒழுங்கு பண்ண முடியும். அதை நிச்சயமாக அந்த அரசாங்கத்தில் இருக்கவங்க அதிகாரிகள் கண்டிப்பாக இது நான் போகிற வீடியோ கொஞ்சம் பாருங்கள். எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. நம்மளோட மக்களை இப்படி ஒழுங்குபடுத்தணும். ஏன்னா இப்போ 20-30 வருஷமாக தான் நம்ம மக்கள்கிட்ட காசு பணம் பண்ண புழங்க ஆரம்பிச்சிருக்கு. அதில் கண்ணா பின்னான்னு ஓடுறாங்க, அது தெரியும் நல்லாவே. அவங்களால என்ன பண்ணுறோன்னு சொல்லி இன்றைக்கி இளைஞர்கள் ஒரு ஒழுங்கு இல்லாமல் போச்சு. வெளியே சின்ன யங்கர்ஸுக்கு இன்றைக்கி ஒழுங்கு இல்லாமல் போச்சு. அதனால தான் கண்ணா பண்ணான்னு வண்டி ஓட்டுறாங்க. யங்கர்ஸ் கையில் வண்டி கொடுத்துருக்கோம். நம்ம 18 வயசு ஆணிச்சா இல்லை 20 வயசு ஆணிச்சாலாம் பார்க்குறதில்ல. வண்டி ஓட்ட ஆரம்பிச்சினாலே வண்டி ரோட்டில் எடுத்துகிட்டு வந்துடுறான், கண்ணா பண்ணான்னு ஓட்டுறான், ஆக்ஷன் பண்ணுறான். அவனும் இப்போ ஆக்ஷன் ஆகுது, அவனும் இதாகிறான். நம்மளை அடுத்தவங்களையும் காயப்படுத்துகிறான், அவனும் காயமாகறான், அடுத்தவங்களையும் காயப்படுத்துகிறான். இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி கண்ணா பண்ணான்னு போகிறத முதல்ல ஒரு ஒழுங்குபடுத்துங்க. அரசாங்க அதிகாரி அவர்களே, டிராஃபிக்கில் நிற்கிற அதிகாரி அவர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், என்னோட மனம் நொந்த வேண்டுகோள் உங்களுக்கெல்லாம். ஏன்னா இந்த மக்களை நீங்கள் ஒழுங்குபடுத்தணும்னு சொன்னால் நீங்கள் ரோட்டில் இருங்க. நீங்கள் இப்போ ரோட்டில் போகிறவங்கள ஹெல்மெட்டு போட்டு போகிறவங்களையும் ஹெல்மெட்டு போட அதை பண்ணி இதை பண்ணுறேன்னு சொல்லி டூ வீலர் காலுக்கு பிடிச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் லஞ்சம் வாங்குறதுக்கும் காசு சம்பாதிக்கிறதுக்கும் பார்க்கறத காட்டிலே முதல்ல இதை ஒழுங்குபடுத்திட்டு அதுலேருந்து பாருங்கள். அது சரியாக வரலன்னு சொன்னால் அவங்க ஒழுங்குபடுத்த சொல்லுங்கள்.
இப்படி தான் நீங்கள் போகணும்னு சொல்லுங்கள். சொல்லி கேட்கல, ஒரு தடவை 2 தடவை வான் பண்ணுங்கள். நீங்கள் ரோட்டில் இறங்கி நில்லுங்க. கொஞ்ச நாளைக்கு ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் இறங்கி நின்று இதை ஒழுங்குபடுத்தினாலே உங்களோட பேர் நல்ல பேர் வரும். போலீஸுக்காரங்க சொன்னாலே, இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்னாலே ஒரு லஞ்சம் வாங்குறது மாதிரியும் அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க தப்பானவங்கன்னு சொல்லி சொல்கிற மாதிரி எல்லாரும் மக்கள்லேயும் வந்து எல்லா மக்கள்லையும் நீங்கள் வந்து இடம் பிடிச்சி வச்சுருக்கீங்க. அப்படி நீங்கள் உங்களை வந்து கெட்டவங்களாலவே எல்லாரும் பயன்படுத்தி வச்சுருக்காங்க. உங்கள்டையும் நல்லவங்களாம் இருக்கிறீங்க. லஞ்சம் வாங்குறேன் போகிறேன் வாங்கன்னு சொன்னால் கூட நல்லவங்களும் இருக்கிறீங்க. அவங்களாம் முதல்ல ரோட்டில் இறங்கி இதெல்லாம் ஒரு நல்ல வழி பண்ணுங்கள். அப்போ வந்து உங்கள் பேர் கெடாது. நீங்கள் நல்ல ஒரு ஒழுங்குபடுத்தின மாதிரி வரும். நம்ம அமெரிக்கா சிங்கப்பூர் அந்த மாதிரி சொல்கிற வாய் வார்த்தை சொல்லாமல் செயல்முறைகள் படுத்தின மாதிரி வந்துடும். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இதை வந்து நீங்கள் பார்க்குறவங்க நான் யூடியூப்பில் போடுறேன், சேனல் வந்து இருக்குது. அந்த சேனலில் போடும்போது அதை கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு அந்த அரசாங்க அதிகாரிகளுக்கு முதல்ல தெரிகிற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா அவங்க தான் நம்ம வந்து ஒழுங்குபடுத்த. நம்ம போய் சொன்னோம்னா யார் நம்ம மக்கள் வந்து ஒழுங்காகாது. நம்ம போய் நம்ம தலையில் அடிச்சுக்கிட்டாலும் நம்ம மக்கள் கேட்க மாட்டாங்க. ஒரு வெள்ளை சொக்காவோ இல்லை ஒரு காக்கி சொக்காவோ போட்டுட்டு நின்று அவங்க வந்து ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அதை கேட்கறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. ஃபைன் பண்ணுங்கள், தாராளமாக ஃபைன் பண்ணுங்கள். தப்பு பண்ணவங்களை வந்து ஃபைன் பண்ணுங்கள். இப்போ ரோட்டில் நம்ம சொல்கிறோம், நீங்கள் ஹெல்மெட்டு போட்டு தான் போகணுன்னு சொல்கிறோம், 3 பேர் போகக்கூடாது, 2 பேர் தான் போகணுன்னு சொல்கிறோம். ஆனால் பசங்க அதெல்லாம் கேட்குறதில்ல. நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஒழுங்குபடுத்தி இதுவரையிலும் எத்தனை பேர் பண்ணி வச்சுருக்கிறீங்க? எத்தனை பேர் ஒழுங்காக இருந்திருக்காங்க? அதை எதாவது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு தேவை வந்து காசு சம்பாதிக்கிற மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்களே தவிர மற்றபடி இதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும். ஏன்னா எப்படியே போகிறேன், நான் வந்து காலையில் ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வர்றீங்க, டிராஃபிக்கில் வந்து நிற்கிறீங்க, கொஞ்சம் நேரம் அப்படி பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு நிழலில் போய் நின்றுட்டு வரவனை போகிறவனெல்லாம் 2 வீலரில் வரவனெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு, இல்லைக்கா லாரி ஓட்டிகிட்டு வரவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ அதை பண்ண இதை பண்ணுற அப்படி பண்ணுற. எவ்வளோ தப்பு நடக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். தெரியாமலாம் யாரும் நீங்கள்லாம் இல்லை, கண்டிப்பாக இருக்குங்கன்னு தெரியும். ஆனால் இதை தப்பை வந்து ஒழுங்குபடுத்தணும்னு சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் கவர்மெண்ட்டு சம்பளம் கொடுக்குது உங்களுக்கு, அது 10 சொன்னால் வாங்குங்க, அது தப்பு கிடையாது. நமக்கு தேவை இன்றைக்கி வந்து தேவைகள் ஜாஸ்தியாச்சு, தப்பு கிடையாது. ஆனால் இதை எப்படி அந்த தப்பை வந்து நீங்கள் வாங்குகிற காசு வந்து உங்களுக்கும் யூஸ் ஆகணும், உங்கள்கிட்ட கொடுக்குறவனுக்கு யூஸ் ஆகணும். அதை அடுத்த நாள் வந்து தப்பு பண்ணதில் அவனுக்கு வந்து அந்த தண்டனையாக கொடுங்க. நீங்கள் காசு எடுத்துக்கங்க, தண்டனை கொடுங்க. ஆனால் அவன் வந்து அடுத்த தடவை அந்த தப்பு பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு தடவை பண்ணிட்டு அடுத்த நாள் அதை பண்ணிட்டா போயிட்டுருக்கான். நீங்கள் இங்கே பண்ணலன்னா அடுத்த இடத்துல பண்ணுறான். நீங்கள் ரோட்டில் வந்து அங்கங்கே நின்று பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த தமிழ்நாட்டை வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் 2025 முடியும் போது இது மாறும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு உறுதியாக சொல்கிறேன், இதில் வந்து மாற்றுக்கிறதுல நீங்கள் வந்து முதல்ல வந்து இந்த நிழலில் நின்று இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதை காட்டிலையும், நான் அங்கேருந்து வர்றவங்கள வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு பண்ணுறதை காட்டிலையும், நீங்கள் வந்து ரோட்டில் நின்று ஒரு 2 மணி நேரம் நில்லுங்க. 2 மணி நேரம் நில்லுங்க. 2 வீலருக்கும் ஆட்டோவுக்கு வந்து ஒரு ரோடு நல்ல அகலமாக நடத்து. இந்த பாருங்கள், இந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து நிறையா பண்ணலாம். இந்த மாதிரி இடங்களில் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து சின்ன இடங்களில் அவங்களே வந்து ஒதுங்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி பண்ணோம்னு தப்பு பண்ணோம்னா நம்மளை வந்து பிடிப்பாங்க, நமக்கு தண்டனை கொடுப்பாங்க, நம்ம கூட ஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் மாறுவாங்க. இந்த 2024 முடியும் போது நான் சொல்கிறேன், 2025 வந்து நான் சொல்கிற ஐடியாவில் போனீங்கன்னா ஒரு நாள் கூட என்னை கூட கூப்பிடுங்க, நான் ஐடியா சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த டிராஃபிக் வந்து மாறுதா இல்லைன்னு பாருங்கள். இந்த பாருங்க, இந்த மாதிரி கண்ணாப்பினா இந்த பாருங்க போகிறான் பாருங்க. எல்லாம் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி போனால் எப்படி பண்ண முடியும்? இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் முதல்ல. 2 வீலரையும் ஆட்டோ வந்து ஒழுங்குபடுத்தினாலே உங்களுக்கு வந்து பாதி டிராஃபிக் வந்து குறைஞ்சிரும். அது வந்து நான் உறுதியாக சொல்கிறேன். 2 வீலரையும் ஆட்டோவையும் வந்து ஒரு பக்கம் ஒதுக்கி, காரு லாரியை வந்து ஒரு பக்கம் ஒதுக்கி நீங்கள் ஒரு கோடு இல்லை, ஒரு கயர் மட்டும் கட்டுங்க. இந்த இடத்துல நீங்கள் ரைட்டில் போகணும், இந்த இடத்துல லெஃப்ட்டில் போனால் அப்படி போங்க அப்படி போங்க, அவ்வளோதான். அது மாதிரி ஒரு பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து மாறும். இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் சமர்ப்பணம். எல்லா நண்பர்களுக்கும், எல்லா அதிகாரத்தில் இருக்க அதிகாரிகளுக்கும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இல்லை டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டு எல்லாத்துக்குமே நான் ஒரு இதாக சொல்கிறேன். கண்டிப்பாக இதை பார்த்து இது மாதிரி நான் ஒரு சின்ன யோசனை சொல்ல உங்களுக்கு நான் புத்தி சொல்கிறேன்லாம் நான் நினைக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச யோசனை இப்படி பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மாற்றலாம் நம்ம மக்கள். ஏன்னா இப்போ தான் ஒரு 20 வருஷமாக தான் நம்ம மக்கள்கிட்ட வந்து இந்த ஐடி ஃபீல்டு வந்ததுக்கப்புறம் தான் மாறி இருக்காங்க. மக்கள்கிட்ட காசு பண்ணணுன்றதுக்கு இந்த காசு பண்ணதை பார்க்காதவொன்னா
அவங்கெல்லாம் காசு பணத்தை அதிகம் பார்த்தது கிடையாது. எல்லாம் உழைச்சிக்கிட்டு கிடந்தாங்க, ஊரில் உழைச்சிக்கிட்டு கிடந்தாங்க. வந்தவொடனே இதில் பார்த்தவொடனே காசு பணத்தை பார்த்தோன்னா எங்களுக்கு தலைக்கால புரியலை. அதுதான் இந்த ஆட்டத்துக்கு காரணம்லாம் அது. அதை ஒழுங்குபடுத்தணும்னா நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க நீங்களாக பண்ணத்தாச்சு. இப்போ நான் சொல்லி யாரும் கேட்க போகிறதில்ல. நான் சொன்னா போடான்றோம், நீங்கள் சொன்னால் கேட்போம். நீங்கள் சொல்கிறது இப்படி இப்படி ஒழுங்குபடுத்தினா கண்டிப்பாக உங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் கிடைக்கும், தமிழ்நாட்டுக்கு நல்ல விடிவுகளை வரும். இது என்னோடய உறுதியான நம்பிக்கை. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் முடிஞ்சால் நான் போடுறேன் இது என்ன எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.